What's up, guys? Welcome back to Hats Off. காஞ்சரிங் யூனிவர்ஸோட ஃபைனல் ஃபிலிமான காஞ்சரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு அண்ட் ஸ்டில் ரன்னிங் இன் தியேட்டர்ஸ். அண்ட் அந்த படத்தோட ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் இதில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ், இதில் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், என்னென்னலாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத ப்ரீஃபாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ தாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ்ஸ் கிட்டேருந்து ஆரம்பிப்போம். பாசிட்டிவாக நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது ஸ்டோரி லைனை தாங்க. ஏன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த படமும் பார்த்துருக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டலோன் ஸ்டோரியாக தான் இந்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் வந்து ப்ரீவியஸாக வந்த எந்த படங்களுக்கும் கனெக்டிவாக வந்து இல்லவே இல்லை. அண்ட் வந்து அனபெல் டாலை மட்டும் அப்பப்போ காட்டுவாங்க. பட் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டோரிஸ்லாம் உள்ளார போகவே இல்லைங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்க்ரீன் ப்ளேவை சொல்லி ஆகணும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து பயங்கர எங்கேஜிங்காக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து ஒரு சில இடங்கள்லாம் ரொம்ப ஹைப்பாக அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்ப திடீர்னு கொஞ்சம் அப்படியே சறுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் திருப்பி வந்து அந்த ஹைப்பை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் உங்களை வந்து அந்த சீட் எட்ஜிலே உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் உண்மையாலுமே எங்கேஜிங் ஃபேக்டர்ஸ் வந்து போன படத்தில் இருந்ததை விட சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அண்ட் கிளைமேக்ஸுமே சொல்லி ஆகணும், சூப்பராக இருந்துச்சுங்க கிளைமேக்ஸு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எண்டிங்காக வந்து இந்த படத்தோட எண்டிங் வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படமான த டெவில் மேட் மீ டூ இட் படம் வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பெருசாக அந்த பிளண்ட் எண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கிளிஃப் ஹேங்கில் தான் முடிச்சிருப்பாங்களே தவிர அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்து அந்த படம் வந்து தந்திருக்காது. அண்ட் வந்து ஒரு கிளைமேக்ஸுமே வந்து ஒரு குழப்பத்திலே முடிச்சிருப்பாங்க அந்த படத்தை. பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி அந்த கேஸை வந்து முடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த விதத்தில் அவங்கள பாராட்டி ஆகணும். அண்ட் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கான ஒரு பெர்ஃபெக்ட் எண்டுங்க. நீங்கள் வந்து அவெஞ்சர்ஸ் எண்டு கேம் அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா பேயும் உள்ளார கொண்டு வந்து அது வந்து சிரிப்பாக இருக்கும் படமே. அண்ட் அதெல்லாம் பண்ணாமல் ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஒரு ஈவில் ஃப்ரான்ச்சைஸோட எண்டு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பெர்ஃபெக்டாக டிசைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட எண்டிங் வந்து மற்ற எந்த படத்தையும் வந்து பாதிக்கவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து ரொம்ப பிளான் பண்ணி ரொம்ப சிவியராக தான் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு எண்டிங்கை. ஸோ இதோட அப்படியே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் முடியுது. அண்ட் அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட வந்தோன்னா, பேய் படத்துக்கு முக்கியமான விஷயமே அந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான். அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து சூப்பராக சொதப்பிருக்காங்க இந்த படத்தில். ஒரு பேய்க்கான அந்த மோட்டிவே வந்து என்னன்னு தெரியல கடைசி வரைக்குமே. நீங்கள் அந்த படம் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அந்த பேய்க்கான ஒரு பேக் ஸ்டோரி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து காஞ்சூரிங் 1 வந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அது ஒரு ஒன் லைனராவாச்சும் அதை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துலையும் வந்து ஒரு ஒன் லைனர் இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒரு மூடி மறைக்கிற விஷயமா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த படத்தில் ஈடுபாடாக இருந்தால் மட்டும்தான், ஓ இவங்க இதை சொல்ல தான் வந்திருக்காங்களா அப்படின்றது தெரியும். அண்ட் அதே மாதிரி த டெவில் மேட் மீ டூ இட்லேயுமே வந்து நீங்கள் ஒரு ஃபேமஸான கேஸ் வந்து எடுத்திருக்கனால நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரின்றது பெருசாக தேவைப்படலை அந்த இடத்துல. பட் ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி லைன் எடுக்கிறாங்கன்றப்ப அந்த பேய்க்கான மோட்டிவ் அண்ட் அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி மாதிரி வச்சுருந்தாங்கன்னா இனி ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அண்ட் அதே மாதிரி லைட்டிங் செட்டப்புமே வந்து ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லேம்ப் லைட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு லைட்டிங் தான் உள்ளார போயிருக்கு. ஏன்னா பேயே வந்து ஒழுங்காக ரொம்ப தேடணும் நம்ம போய் பேய் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு டார்க்கஸ்ட்டு ஷேடில் தான் வந்து அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்களே. அண்ட் அதை விட மெயினான விஷயம் நான் நெகட்டிவாக பார்த்தது என்னென்னா, ஒரு ஹை பாயிண்டில் போயிட்டு திருப்பி அப்படியே கீழே வந்து மொத்த ஹைப்பையும் காலி பண்ணி அந்த ஒரு ஹை பாயிண்ட்டுக்கான ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி பண்ணிடுவாங்க. திருப்பி அந்த இது வந்து ஹை பாயிண்ட்டுக்கு போனாலுமே அந்த ஒரு முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த ஒரு டென்ஷன் வந்து அந்த சீக்வென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபில்லர் சீக்வென்ஸ் மாதிரி ஆட் பண்ணி இப்போ அவங்களோட எட்டோட பர்த்டே சீக்வென்ஸ் வந்து ஒன்று வரும். அதுக்கு வந்து அந்த விஷயங்கள்லாம் தேவையே இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு படத்தில். பட் ஆனால் அந்த தேவையில்லாத சீன்லாம் ஆட் பண்ணியே படம் வந்து 1.5 மணி நேரம் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த படம். பட் ஆனால் இப்போயுமே நான் சொல்கிறேன், ஒன் டைம் கண்டிப்பாக இந்த படத்தை போய் வாட்ச் பண்ணலாம் தியேட்டர்ஸில். அண்ட் வந்து ஃபேமிலியோடவே போகலாம். நீங்கள் வந்து இந்த படம் ஏ ரேட்டடுன்றாங்க. பட் ஆனால் ஏ ரேட்டடுக்கான எந்த ஒரு சீக்வன்ஸுமே வந்து இல்லை. பட் ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் இந்த படம் வந்து ஏ ரேட்டடாக ரிலீஸ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா தியேட்டர்ஸ்லேயும் வந்து PG-13 தான் ரிலீஸ் பண்ணுறாங்க மற்ற நாடுகள்லாம். ஆனால் இந்த படம் வந்து இங்கே வந்து ஏ ரேட்டட் பிகாஸ் ஆஃப் சம் பிளடி சீக்வென்ஸ்லலாம் இருக்குது. அண்ட் வந்து நிறையா கிஸ் சீக்வென்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட்டட் கொடுத்துட்டாங்க.
அண்ட் நீங்கள் வந்து குழந்தைங்களோட போய் என்ஜாய் பண்ணணுன்னா பண்ணலாம் வித் யுவர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அண்ட் இது வந்து நான் ப்ரொமோட் பண்ணணுன்றது இல்லை. அண்டு ப்ளீஸ் குழந்தைங்கள கூட்டு போனால் அமைதியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ளீஸ் பக்கத்தில் வந்து மற்றவங்களும் படம் பார்க்கணும். அண்ட் பின்னாடி இருந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்து இந்த சீன் இப்படி இருக்கும், அந்த சீன் இப்படி இருக்கும், அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஸ்பாயில் பண்ணுறனால மற்றவங்களுக்கும் அது வந்து டென்ஷன் ஆகுது. அண்ட் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. இப்போ தமிழ் டப்டில் தான் நான் வந்து பார்த்துட்டு வந்தேன். அந்த படத்தில் ஒரு சில சீக்வென்ஸ் வந்து காமெடியாக வந்து டப் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து ஒரு ரசிக்கிற வகையிலே இல்லை. ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பக்கத்தில் இருக்கிறவன் ஏன்னா கமெண்ட் கொடுக்கறது அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்ப உண்மையாலுமே செம காண்டாகுது. அண்டு தயவு செஞ்சு அது பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. அண்டு உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா எனக்கு மட்டும் தான் இது நடக்குதான்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது வரைக்கும் கேட்ட வரைக்குமே யாருமே இதை பற்றி பேசினதே இல்லை. பட் ஆனால் ஒரு மாதிரி சரி கடியாக இருந்துச்சுங்க இந்த தாட்டி படம் போய் பார்க்குறப்ப. உண்மையாலுமே எதனா எடுத்து அடிச்சிடலாமான்ற அளவுக்கு தோணுச்சு. அண்டு அதை தான் நான் வந்து சொல்ல விரும்பினேன். நீங்களும் அந்த மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி எதனா கதை இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் நீங்கள் வந்து எத்தனை ஸ்டார் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுப்பீங்க? அண்டு இனி ஒரு விஷயம் என்னன்னா, இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இதில் கடைசி சீக்வென்ஸில் வந்து "துப்பாக்கிய புடிங்க சிவா" அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் வரும். கண்டிப்பாக அது தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு அந்த சீக்வென்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு அது கூட கனெக்ட் ஆனதுனால தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு எண்டிங்காக வந்து அந்த படம் வந்து இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படத்தை பற்றி? நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்களா? அண்ட் உங்களுக்கு இந்த விஷயம் வந்து எப்படி இருந்துச்சு? நான் சொன்ன ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு என்ன படங்களுக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்கலாம்? அண்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நான் எதனா தப்பாக சொல்லியிருந்தாலும் மாற்றி சொல்லியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ see you on the other one. Until then, this is Hats Off signing off. Take care. Cheers. Bye.